கொஞ்சம் லேட்டா தான் இதுல ஜாயின் பண்ணேன். 2, 3 பெண் தோழர்கள் அண்ட் அவங்க வந்து தொழிலாளர் பெண்களாகவும் ரொம்ப இயல்பா அவர்களுடைய வார்த்தைகள்ல இந்த தலைப்புக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ரொம்ப இயல்பாக அழகாக பதிவு செய்தார்கள். அந்த பெண் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். தோழர்களே, நீங்க எல்லாரும் வந்து பேசியிருப்பீங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். டென்மார்க்குடைய தலைநகர்ல கோபன்ஹேகன்ல 1910ஆம் ஆண்டு நடைபெற்ற 2வது சோஷலிஸ்ட் பெண்கள் மாநாட்டுல மகளிர் தினம் அனுசரிக்கப்படணும் அப்படின்றத ஜெர்மானிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஒருவராக விளங்கிய கிளாரா ஜெட்கின் வந்து ஒரு தீர்மானம் முன்மொழிகிறாங்க. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு மகளிர் தினம் அப்படின்றது வந்து உலகம் முழுதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு அது போய் சேர்ந்திருக்கு. ஆனா மகளிர் தினம் அனுசரிக்கப்படணும் அப்படின்னு ஒரு தனி தீர்மானம் ஏன் வந்து நிறைவேறணும், அதனுடைய நோக்கம் வந்து என்னவா இருந்தது அன்றைய காலகட்டத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தான் அதனுடைய நோக்கம். முதலாளிய பெண்ணியத்திலிருந்து பிரிச்சுட்டு ஒரு பாட்டாளி வர்க்க மகளிர் இயக்கமாக உலகம் முழுவதும் செயல்படணும் அப்படின்றதுதான் இந்த தீர்மானத்தின் பின்னணியாக வைக்கப்பட்ட ஒரு நோக்கம். ஆனா அந்த நோக்கம் வந்து சிதைக்கப்பட்டு, தோழர்கள் ஏற்கனவே பேசினதுபடி அந்த நோக்கம் எல்லாம் சிதைக்கப்பட்டு வேறு விதமாக தான் நம்ம இன்னைக்கு மகளிர் தினத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கான பெண்கள் அப்படிதான் வந்து கொண்டாடிட்டு வராங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் முற்போக்குவாதிகளும் தெரிந்தவர்களும் வந்து அதனுடைய நோக்கங்களை வந்து தெரிந்து நம்ம வந்து செயல்படுறோம். இப்போ என்ன நோக்கமா வந்து இருந்தது? இப்போ வரலாற்றை நம்ம திரும்பி பார்த்தோம்னா நமக்கு 1919 தீர்மானம் தான் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப சரியா வந்து சொல்லணும்னா 1896 வருஷம் என்னன்னா இரண்டாவது நமக்கு தெரியும் 1896ல இரண்டாம் அகிலம்ன்றது நமக்கு தெரியும். எங்கெல்ஸ் தலைமையால் வழிநடத்தப்பட்ட சர்வதேச தொழிலாளர் சங்கம். அதனுடைய 4வது மாநாடு லண்டன்ல வந்து நடக்கும்போது அதுல உலகம் முழுவதும் குறிப்பா ஐரோப்பாவிலிருந்து கலந்து கொண்ட பெண் சோசியலிஸ்டுகள், அன்றைக்கு சோசியலிஸ்டுகள் என்பவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள், சோசியலிஸ்டுகள் என்ற பெயரால் அழைக்கிறோம். அந்த சோசியலிஸ்ட் பெண்களுடைய அதிகாரபூர்வமா கான்ஃபரன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படிலாம் நடக்கல. 2வது அகிலத்துல இவங்க எல்லாம் வரும்போது இவங்க ஒரு தனி மாநாடை வந்து நடத்துறாங்க. அது கிளாரா தலைமையில தான் வந்து நடக்குது. உண்மையில வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு சோசியலிச பெண்கள் இயக்கத்திற்கான ஒரு முதல் விதை அன்னைக்குதான் வந்து விதைக்கப்பட்டதுன்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த மாநாட்டுல தான் முதலாளித்துவ பெண்ணியத்திற்கும் பாட்டாளி வர்க்க பெண்ணியத்திற்குமான இடையில என்ன உறவு, ரெண்டையும் வந்து வேறுபடுத்தி பார்க்கறது பத்திலாம் வந்து விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதத்துல முடிவுலதான் என்ன வந்து ஒரு தீர்மானம் வந்து வருதுன்னா, முதலாளித்துவ பெண்ணியம் பெண்களுக்கான சில முக்கிய கோரிக்கைகளை வந்து எழுப்பியிருக்காங்க. ஆனாலும் அதனுடைய வர்க்க நலனும் உழைக்கும் பெண்களுடைய வர்க்க நலனும்ன்றது வந்து முற்றிலும் வந்து வேறானது. அந்த முதலாளித்துவ மகளிர் இயக்கத்தோட நமக்கு எந்த சமரசமும் பிணைப்போ கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு வந்து அந்த மாநாட்டுல வந்து எடுக்கப்படுது. அதே நேரத்துல அந்த டைம்ல அவங்க வந்து எடுத்த ஒரு முக்கியமான முடிவு என்னன்னா, இது வந்து அந்த பெண்ணிய இயக்கத்துல இருந்து நாம் வந்து பிரியணும். அதே நேரத்துல உழைக்கும் பெண்களை வர்க்க போராட்டத்துல ஈடுபடுத்துற வகையில வந்து பிரச்சார பணிகளை சோசியலிசத்தை பற்றிய விளக்கங்களை, அதனுடைய பிரச்சார பணிகளை, வர்க்க போராட்டத்தை இதெல்லாம் வந்து கொண்டு செல்லணும். அது வந்து தீவிரமா வந்து ஒரு கவனம் செலுத்தணும் நம்ம அப்படின்றது வந்து அந்த அதிகாரபூர்வமற்ற மாநாடுல தான் வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. 2 முக்கிய முடிவுகள். ஒண்ணு முதலாளித்துவ பெண் இயக்கத்திலிருந்து பிரிவது ரொம்ப தெளிவா. 2வது சோசியலிச பிரச்சாரத்தை, வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் ஒரு பிரச்சார இயக்கத்தை வந்து கொண்டு போகணும் அப்படின்றது. இப்போ ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து வருது? முதலாளித்துவ பெண்ணியம்னா வந்து என்ன, அதுக்கும் பாட்டாளி வர்க்க பெண்கள் இயக்கத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படின்றது வந்து
நம்ம கொஞ்சம் ஆ பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கு தெரியும் 1970லிருந்து 1840 காலகட்டம் தான் ஐரோப்பாவுல இயந்திரங்கள் மூலமா ஒரு உற்பத்தி. அதுக்கு முன்னாடி கையினால் உற்பத்தி செய்யப்பட்டத தாண்டி சிறிய சிறிய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுது. அப்புறம் பெரிய இயந்திரங்களா வந்து கண்டுபிடிக்கப்படுது. நம்ம வரலாற்றுல தொழில் புரட்சின்னு சொல்லப்படுகிற காலகட்டம். குறிப்பா 1825 ஆண்டுகள்ல நமக்கு தெரியும் நீராவி என்ஜின்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, கைகளால் செய்து அந்த பொருள் உற்பத்தி பெரும் அளவுல தொழிற்சாலைகள்ல, ஃபேக்டரி என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய தொழிற்சாலைகள் மூலமா உற்பத்தி வந்து நடக்குது. அந்த மாரி உற்பத்தி மாறுது. அப்போ முதல் முறையா வீட்டினுடைய ஒரு நெசவுனா நமக்கு தெரியும். வீட்ல ஆண், பெண், குழந்தைகள் கைகள்ல வந்து நெசவு பண்ணுவாங்க. அந்த அந்த உற்பத்தி முறையில பெண்ணுடைய உழைப்பு அப்படின்றது என்னைக்குமே வெளிப்படுத்தப்பட்டதா பெருசா வராது. அது வந்து ஒரு குடும்ப உழைப்பாகவே வந்து மாறிடும். ஆனா முறையா இப்படியான உற்பத்தி முறை மாறும்போது என்னன்னா, பெரிய தொழிற்சாலைகள்ல ஆ குழந்தைகளும், பெண்களும் வந்து அதிக அளவுக்கு வேலைக்கு வந்து எடுத்துக் கொள்ளப்படுறாங்க. ஆ அப்பதான் முதல் முறையா பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு தொழிற்சாலைகள்ல வந்து வராங்க. ஆ தொழிற்சாலைகள்ல முதலாளித்துவத்துக்கு வரும்போது, ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது. ஆ க ஒரு ஃபேக்டரிக்கு வரும்போது ஒரு பெண் தொழிலாளி ஆ தனக்குன்னு வந்து கையில ஒரு பணத்தை வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து அவங்க வந்து பெறுகிற சூழல் வருது. இது வந்து ஒரு விஷயம். ஆனா, ஆ இது ஏன் வந்து பெண்களும், குழந்தைகளும் மட்டும் அன்னைக்கு வந்து நெறைய அ ஆலைகள்ல எடுத்துக் கொள்ளப்படுறாங்கன்னா, அதுவும் முக்கியமா பெண்கள் வந்து எவ்ளோ சிரமப்பட்டாங்கன்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமான விஷயம் வந்து உழைப்பு சுரண்டல் தான். பெண்கள தோழர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி, பெண்கள வந்து அதிக நேரமா வந்து வேலை வாங்க முடியும். தொழிற்சங்கம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா, மிக ஆண்களுக்கும் சரி, பெண்களும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு அ போராட்டங்கள் நடைபெற்ற காலம் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 16 முதல் 18 மணி நேரம்லாம் வந்து வேலை வாங்கப்பட்டார்கள். குறைஞ்ச கூலி, மோசமான தங்குற இடம். இப்ப பெண்கள பொறுத்தவரைக்கும் குறிப்பா என்னன்னா, இரவு பணி, அப்புறம் வந்து மகப்பேறு விடுப்பு கிடையாது. தொழில் புரட்சியினுடைய நீங்க ஆரம்ப காலங்கள்லலாம் கூட பார்த்தீங்கன்னா, அ பெண்கள், குழந்தைகள்லாம் வந்து இந்த நிலக்கரி சுரங்கங்கள் அப்பதான் தொழிற்சாலைகள்லாம் உருவாகுது. அதற்கான நிலக்கரி சுரங்கங்கள்லாம் வந்து அந்த தொழிற்சாலைகள் உருவாகுது. நிலக்கரிய போய் எடுக்கணும், கனிமங்கள எடுக்கணும். இந்த மாதிரியான பணிகள்ல ஆரம்ப காலங்கள்ல பெண்களும் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து ஏன் வந்து அ தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, அ எப்படியெல்லாம் சட்டங்கள் வந்தது, இன்னைக்கு அந்த மாதிரியான சட்டங்கள் வந்து என்ன படுது? எதுக்காக பெண்களின் பாதுகாப்புக்கெல்லாம் வந்து எப்படிலாம் சட்டங்கள் வந்தது? இன்னைக்கு எப்படி இழக்கப் போறோம்ன்றதுக்கு தெரிந்த வரலாறு நமக்கு தெரியணும். குழந்தைகளும், பெண்களும் வந்து நிலக்கரி சுரங்கங்கள்லலாம் வந்து கடுமையான வேலைகளுக்கு ஆட்படுத்தப்படுறாங்க. ஆ அ ஆண்களுக்கும், பெண்களுக்குமான ஒரு இயற்கையான விஷயம் இருக்கு. இனவிருத்திக்கான அ இத பெண்கள் தான் வந்து செய்ய முடியும். அவங்களுக்கான கருப்பை அதெல்லாம் இருக்கு. அப்ப அவங்களுக்கான அ தனிப்பட்ட பிரச்சனைகளும் வந்து நெறைய வருது. நெறைய அந்த நிலக்கரி சுரங்கங்கள் மட்டும் இல்ல. அங்க இருந்த பல்வேறு ஆலைகள்ல மிக கடினமான வேலைகள்ல ஈடுபடுற பெண்களுக்கு வந்து நெறைய கருச்சிதைவு ஏற்படுது. நெறைய பெண்கள் வந்து இறந்து போறாங்க. குறிப்பா குழந்தைகள வந்து தூங்க வைக்கிறதுக்கு, அ அ இந்த அபின் போன்ற இத அ அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முதலாளித்துவம் வந்தபோது, அது பெண்களை வெளியில கொண்டு வந்தா கூட, இது மாரான பயங்கரமான கொடூரங்கள வந்து சந்திக்கிற ஒரு பிரச்சனைகள வந்து அன்னைக்கு வந்து எதிர்கொள்றாங்க. திருமணமான பெண்கள்னா கூட ஆண்களுடைய வருமானம் வந்து போதாது. அப்போ குடும்பத்துக்கு வந்து உழைக்கணும்னு வந்து நெறைய பேர் வராங்க. அ ஜவுளி ஆலைகள்லாம் நீங்க அன்னைக்கு அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஓ இது கிளாராவுடைய குழந்தை அந்த மாரியான இவங்க எழுத்துக்கள நீங்க படிச்சாலே தெரியும். ஜவுளி ஆலைகள்ல வேலை செஞ்ச பெண் தொழிலாளர்கள்ல 30% குழந்தைகள் வந்து கருவிலே அழிந்து போன புள்ளி விவரங்கள்லாம் வந்து அவங்க குடுக்குறாங்க. 50% குழந்தைகள் தான் 5 வயசே வந்து எட்டுற அளவுக்கான நிலைமைகள் வந்து இருக்கு. ஆ இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் வந்து இவ்ளோ துன்பப்பட்டு ஒரு பெண் தொழிலாளர்கள்ன்ற ஒரு வர்க்கம் உருவாகி, இவ்ளோ ஒரு கொடூரமான நிலைமைக்கு ஆளாக்கப்படும் சமயத்துல, ஆ முதலாளித்துவம் வளர்ந்துட்டு இருந்த ஏற்கனவே ஓரளவுக்கு வளர்ந்துட்ட நாடுகள்ல இருந்த ஆ மத்தியதர வர்க்க பெண்களோ, உயர் வர்க்க பெண்களோ, ஏற்கனவே இருந்த நில உடைமை சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருந்த பெண்களோ,
அவங்க எல்லாம் அவங்களுடைய கோரிக்கை எல்லாம் வந்து என்னவா இருந்ததுன்னா, பெண்களுக்கு வந்து கல்வி குடுக்கணும். பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வேணும். பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வேணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வந்து எழுப்புனாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும் பொதுவான கோரிக்கைகளா அப்படின்னா, அது ரொம்ப சரியானது தான். கல்வி வேணும். கல்வி கல்வி இருந்தா தான் அடுத்த நிலைமைக்கு போ முடியும். சொத்துரிமைன்றது மிகப்பெரிய அளவுக்கு 80% பெண்களுக்கு இன்னைக்கு கூட சொத்துன்றது கிடையாது. ஆனா, அ ஒரு வீடு அப்படின்னு இருந்ததுன்னா, அதுல கூட வந்து பெண்களுக்கு வந்து பங்கு கிடைக்காது. ஒரு நிலம் இருந்தா அதுல பெண்களுக்கு வந்து இருக்காது. அப்படின்ற நிலைமையில அந்த மிக குறைந்த சொத்து கூட வந்து பெண்களுக்கு இல்லாத நிலைமைகள நம்ம வந்து ஏற்கலாம். அந்த மாதிரியான இத பெண்களுடைய ஆனா, அவங்க எல்லாருடைய அந்த மத்திய தர உயர் வர்க்க பெண்களுடைய நோக்கம் எல்லாமே என்னவா இருந்ததுன்னா, அவங்க என்னவா வந்து நெனச்சாங்கன்னா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து ஆண்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த உரிமைகள வந்து விட்டுக் குடுக்க மாட்றாங்க. அது வந்து ஒரு பகுதி உண்மைதான். பிரச்சனை வந்து ஆண்கள் ஆ உருவாக்குற பிரச்சனை இல்ல. அது வந்து ஒரு சமூக பிரச்சனை அப்படின்றத அவங்க அதாவது பெண்ணியம், முதலாளித்துவ பெண்ணியம் அப்படின்றதே அவங்க உருவாக்குற விஷயமா என்னவா இருக்குன்னா, ஆண்கள் தான் எங்களுடைய முதன்மை எதிரிகள் அப்படின்ற அடிப்படையில தான் பெண்ணியமே வந்து அங்க உருவாகுது. ஆம் ஆணாதிக்கத்த வந்து அவங்க எதிர்க்கிறதுன்றத பாட்டாளி வர்க்க பெண்களும் வந்து கைகோர்த்து நிக்கிற ஒரு இடம் இருக்குது. அத நம்ம வந்து ஆதரிக்கிறோம். ஆனா, இந்த முதலாளித்துவ பெண்கள் யாருமே இன்னைக்கு கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து ஒரு முதலாளித்துவ சமூகத்தினுடைய கொடூரங்களையோ, அதுல வந்து ஒரு தொழிலாளி பெண்களுடைய படுகிற பாட்டையோ, அ அது வந்து ஒரு வர்க்க பிரிவு இருக்குது அப்படின்றதையோ, அவர்கள் வந்து வார்த்தை அளவில் கூட இன்னைக்கு கூட வந்து ஏற்பதே கிடையாது. அப்ப அந்த இடத்துல தான் அ மிக தெளிவா வந்து பிரிய வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த காலகட்டத்தில எழுது. அவங்க அவங்க எல்லா கோரிக்கைகளையும் பெறுறாங்க. கண்ணுக்கு முன்னாடி வந்து இவ்ளோ பெரிய ஒரு கொடூரம் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கும்போது, அவங்களும் சக பெண் தொழிலாளிகள் தானே! அப்போ அவங்க வந்து பெண்கள் இல்லையா? அப்போ அந்த பிரச்சனைய வந்து பேசுவதற்கு வந்து உங்களுக்கு குரல் எழும்பவில்லை என்றால், அப்போ எதுக்கு வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு விஷயம் வந்து இருக்கணும்? நீங்க வந்து அத பத்தி சிந்திக்க கூட மாட்டீங்க, பேச மாட்டீங்க. அதுல அத யார் வந்து ஆனா ஆனா அதுக்கான கோரிக்கைகள் வந்து எழுது 1938லேருந்து மிகப்பெரிய அளவுக்கு சாசன இயக்கம் வந்து தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய இயக்கங்கள்லாம் நடக்குது. அப்போ அதெல்லாம் இந்த முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் எங்களுக்கு இதெல்லாம் வேணும், சொத்து வேணும், கல்வி வேணும்னு சொல்றவங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்து கண்ல வந்து தெரியல. அப்போ அவங்களுக்கான அந்த வர்க்க பார்வைன்றது கிடையாது. முதலாளித்துவ சுரண்டல பத்தி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. தான் தன்னுடைய நலம் அப்படின்றதுலேருந்து உயர்ந்து போகணும் என்ற இடத்தோட நம்ம வந்து உடன்பாடு கொள்ள முடியாது. வெறும் சுய முன்னேற்றம் கிடையாது பெண்களுடைய பிரச்சனை. இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. இது வந்து ஒரு வர்க்க பிரச்சனை அப்படின்றதுல அடிப்படையிலேயே வந்து வரும்போது தான், இந்த ஒரு நிலைப்பாடுக்கு ஒரு விவாதத்தோடு வந்து வராங்க. நீங்க அன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பெண் தொழிலாளர்களுக்காக தொழிற்சங்கங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து போராடி வந்தாங்க. அந்த தொழிற்சங்கத்துக்கு வழிகாட்டியாக நம்மளுடைய மார்க்ஸ் இருந்தார்ன்றது நமக்கு தெரியும். 1964ல தான் சர்வதேச தொழிலாளர் சங்கம் வந்து உருவாக்கப்படுது. மார்க்ஸ் அதற்கு வழிகாட்டி வர்றாரு. உண்மையில ஆரம்ப காலங்கள்ல என்ன நடந்திருக்குன்னா, பெண்கள் வேலைக்கு வர்றதால, ஆண்களுடைய வேலை வந்து பறிபோகுதுன்னு ஆண்கள் போராடி இருக்காங்க. என்னவெல்லாம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, பெண்களுடைய உழைப்ப வந்து தடை செய்யணும். ஆம் சட்டபூர்வமாவே ஒரு சட்டம் போட்டு பெண்கள் வந்து இனிமே வந்து ஆலைகளுக்கு வந்து வேலைக்கு வரக்கூடாது அப்படின்ற கோரிக்கைகள ஆண்கள் எழுப்புறாங்க. ஏன்னா, பெண்கள் வர்றதால எங்களுடைய வேலைவாய்ப்பு வந்து பறிபோகுது அப்படின்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. அப்போ மார்க்ஸ் தான் வந்து தத்துவார்த்த ரீதியா வந்து அதுக்கு மிக சரியான தெளிவான பாதைகள வந்து நமக்கு குடுத்திருக்காரு அந்த காலகட்டத்துல. அவரு சொன்னது வந்து ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். பெண்களை ஏன் வந்து குழந்தைகள எடுத்துக் கொள்ளப்படுறாள்னா, ஒரு குறைந்த கூலிக்காக பெண்கள் வந்து எடுத்துக் கொள்ளப்படுறாங்க. ஆனா, நீங்க வந்து நெனைக்கிற மாரி, அ பெண்கள முழுமையா வந்து வேலையில இருந்து தடை செய்து நீங்க வீட்டுக்கு அனுப்புனா கூட, திரும்பி ஆண்களுக்கு வந்து வேலை பறிபோகாதுன்றது வந்து எந்த நிச்சயமும் கிடையாது. ஏன்னா, முதலாளித்துவம் அப்படின்றதே லாபம் தான். ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு முதலாளி 2 பேரும் வந்து போட்டியில வந்து இருக்கும்போது, ஒரு முதலாளி லாபத்துக்காக திரும்பியும் வந்து ஒரு நவீன இயந்திரத்தை கொண்டு வந்து நிறுத்துவாரு. நவீன இயந்திரம் கொண்டு வரப்படும்போது, மீண்டும் இயந்திரங்கள் வருகையால் வந்து ஆண் தொழிலாளர்களாக மட்டும் இருந்தா கூட, அவங்களுக்கும் வேலை வந்து நிச்சயமாக வந்து பறிபோகும்.
அப்போ என்ன நீங்க கோரிக்கை வைக்கணும்னா, இப்போ ஒரு ஒரு தொழிலாளி, பாட்டாளி பெண் வந்து வேலை செய்றாங்க. தொழிலாளியும் வேலை செய்றாருன்னா, உண்மையிலே இருவருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கூலி விகிதம் இருக்கும்போது, ஒரு குடும்பத்தை வந்து பராமரிப்பதற்கான ஒரு குறைந்தபட்ச விஷயங்கள் வந்து சாத்தியமாகும். அப்போ நீங்க வந்து பெண் தொழிலாளிகளுக்கும் சம கூலி அப்படின்றத வந்து கேட்கணுமே தவிர, பெண் தொழிலாளிகள் வேலைக்கு வரக்கூடாதுன்ற கோரிக்கைய வந்து வைக்கக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் வந்து அன்னைக்கான தொழிற்சங்க இயக்கத்துல மிகப்பெரிய விவாதங்களா வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதை வந்து மார்க்ஸ் வந்து ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலே தத்துவார்த்த ரீதியா வந்து கொடுத்து கொடுத்திருக்காரு. அப்போ பெண்கள் தாங்கள் சுதந்திரமாக ஒரு சமூக உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான தொழிற்சாலைகளுக்குள்ள நிலைநிறுத்துவதற்கே மார்க்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அங்க திகழ்ந்தாரு. அது மட்டும் இல்ல, அதை வந்து அடுத்து வந்து சோஷலிஸ்ட் பெண்கள் அதை தான் வந்து முன்னெடுத்து அதை தான் வந்து பிரச்சார இயக்கங்களை எல்லாம் வந்து கொண்டு போனதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். இப்போ அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து என்ன நடந்ததுன்னா, 1897லயே சுவிட்சர்லாந்துல சர்வதேச காங்கிரஸ், தொழிலாளர்களுடைய காங்கிரஸ் வந்து நடக்குது. அந்த அனைத்து நாடுகளுடைய தொழிற்சங்கங்களும் கூடுறாங்க. அப்போதான் அந்த அந்த தொழிற்சங்கங்களுடைய அந்த மாநாடு, அந்த பேரவையில தான் இந்த பெண்கள் பேசாமல், முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் பேசாத அன்னைக்கான தொழிலாளர் பெண்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார்களோ அதற்கான முக்கியமான விஷயங்களை வந்து அன்னைக்கு பேசப்பட்டது. முக்கியமா மகளிருடைய பாதுகாப்பு. நான் ஏற்கனவே சொன்னபடி அவங்களுக்கு இரவு நேர பணி அப்படின்றது நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட நம்மளுடைய பெண் தோழர்கள் வந்து எப்படி வந்து இங்க பேசியிருக்காங்க. அன்னைக்கு வந்து 18 மணி நேரம் வேலை நேரமே வந்து ஒரு வரையறை செய்யப்படாத ஒரு காலகட்டத்துல பெண்கள் வீட்லயும் வந்து வேலை செய்யணும், ஃபேக்டரிக்கும் போய் வேலை செய்யணும், குழந்தைகளை வந்து பார்த்துக்கணும். அப்போ அந்த அதற்கான எந்த சிறப்பான விஷயங்களும் வந்து பெண்களுக்கு வந்து செய்யாம முதலாளித்துவம் வெறும் சுரண்டலை மட்டும்தான் சுரண்டி அவங்களுடைய உழைப்பை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க போது. அப்போ பெண்களுடைய பாதுகாப்புக்கான பல விஷயங்களை வந்து அன்னைக்கு தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்தன. உண்மையை சொல்லப்போனா 8 மணி நேர வேலை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட அன்னைக்கான வழக்குகள் நாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முதல்ல 8 மணி நேரம் 8 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் அப்படின்றதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது பெண்களுக்கு தான். அன்னைக்கு தொழிற்சங்கங்கள் அவ்வளவு வந்து ஒரு பெரிய போராட்டங்களை குரலை வந்து பெண்களுக்காக சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் வந்து எழுப்பியிருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில தான் அந்த இரவு நேர பணின்றது வந்து பெண்களுக்கு தடை செய்யப்பட வேண்டும்ன்றதும், அதே போல 8 மணி நேரம் சரியாக வந்து அவர்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதும், அதே மாதிரி மகப்பேறு விடுப்பு அப்படின்றது மகப்பேறு காலங்கள்ல எந்த ஒரு அவங்க லீவ் எடுத்தா அவங்களுக்கான எந்த ஒரு சம்பளமும் வந்து கிடையாது. இது வந்து பெண்ணுடைய ஒரு குழந்தை உற்பத்தின்றது வந்து சமூகத்துக்கானது. அப்போ அந்த நிலையில இருந்து பார்க்கணும்னா அதுக்கு வந்து விடுப்பு எடுக்கணும். அப்போ அந்த மகப்பேறு விடுப்புன்ற எல்லா விஷயங்களும் அன்னைக்கு தொழிற்சங்கங்கள்லாம் வந்து முதன்முறையாக அந்த மாநாடுகள்ல அந்த பேரவைகள் எல்லாம் பேசப்பட்டு இதுதான் வந்து பிற்காலங்கள்ல அதே மாதிரி நிறைய நீங்க வந்து அந்த அறிக்கைகளை இன்னைக்கு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும், மருத்துவ வசதி உட்பட ஒவ்வொரு கோரிக்கைகளும் வெறும் ஆலைகளில் இருக்கிற பெண் தொழிலாளர்களுக்கு மட்டுமானதா அது வந்து இருக்காது. அதோட ஒரு வரி வந்து சேர்ந்து இருக்கும். அது வந்து எங்கெங்க வந்து ஆலை இல்லாத தொழிலாளர்களோ விவசாய பெண் தொழிலாளர்களுக்கு கூட இதையெல்லாம் வந்து செய்யப்படணுன்றது ஒரு தெளிவான கோரிக்கைகளை வந்து அன்றைக்கு வந்து தொழிற்சங்கங்கள் முன்வைத்து உலகம் முழுவதும் அந்த விஷயங்கள் வந்து கொண்டு செல்லப்பட்டது. இதைதான் இந்த இந்த இதெல்லாம் வந்து உடனடி கோரிக்கைகள். அதாவது ரொம்ப தெளிவா வந்து அவங்க விஷயங்களை வந்து பார்த்தாங்க. உடனடியாக குறைந்தபட்ச கூலி வந்து நிர்ணயம் செய்யப்படணும், 8 மணி நேரம் வேணும், இரவு நேர பணி பாதுகாக்கப்படணும். அது போல எந்தெந்த இடங்கள்ல கடினமான பணிகள்ல பெண்களுடைய வேலைகள் வந்து தடை செய்யப்படணும். அது மட்டும் இல்ல, சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத முதலாளிகளுக்கு கடும் தண்டனை வந்து கொடுக்கப்படணும். இதெல்லாம் நீங்க அன்னைக்கான அறிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளியரா வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஆய்வாளர்கள், கண்காணிப்பாளர்களை வந்து வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கோரிக்கையும் எது வந்து உடனடியாக வந்து அந்த பெண்களுக்கு தேவையோ அல்லது அந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு தேவையோ அந்த கோரிக்கைகளை வைத்து மிகப்பெரிய அளவுக்கு தொழிற்சங்கங்கள் வந்து போராடின விளைவாக தான் இன்றைக்கு நாம் வந்து பல தொழிற்சங்க பல சட்டங்களை
பெண்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பெண் தொழிலாளர்களுக்கு அவர்கள் போராடி தொழிற்சங்கங்கள் போராடியத ரொம்ப எளிதா வந்து உயர் வர்க்க பெண்களும் வந்து அதை பெற்றுக்கொண்டார்கள் தான். அவங்க வந்து நேரடியாக இதற்காக வந்து நிற்கலன்னா சமக்குடிலாம் அவங்க பேசினாங்க. ஆனா வாக்குரிமை வாக்குரிமை கூட இயக்கம் நடத்தினாங்க. நீங்க வாக்குரிமை இயக்கத்தை கூட ரொம்ப உள்ள போய் நம்ம கிளாரா ஜெட்கினுடைய இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாநாடுகள்ல எப்படிலாம் வந்து வாக்குரிமை என்பது முதலாளித்துவ பெண்கள் நடத்தின வாக்குரிமைக்கான போராட்டங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேணும்னு தான் அவங்க வந்து போராடி இருப்பாங்க. அந்த மத்திய தர பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்குமான வாக்குரிமை என்றதுக்காக அவங்க போராட்டங்கள் நடத்தினது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய விவாதமா சோசியலிஸ்ட் பெண்கள் மாநாடுலாம் நடத்தப்பட்டது. அப்போ அது வந்து ஓட்டெடுப்புக்கெல்லாம் போயிட்டு சோசியலிஸ்ட் பெண்கள், கம்யூனிஸ்ட் பெண்கள், கிளாராவுடைய தலைமையில் இருந்த பெண்கள் தான் வந்து போராடி அனைத்து பெண்களுக்கும் வாக்குரிமை என்பதையே வந்து பெற்றுத்தந்த இயக்கம் வந்து சோசியலிஸ்ட் பெண்கள் இயக்கம் தான். ஆனா இன்னைக்கு அதை வந்து எல்லா பெண்களும் வந்து உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த உபயோகப்படுத்தலுக்கு பின்னால் வந்து ஒரு நன்றி கூறல் கூட நீங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிறத பார்க்க முடியாது. ஏன்னா அந்த வரலாறே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏதோ வந்து அவர்களாக பெற்று இன்னைக்கு கூட வந்து பல்வேறு மகளிர் இயக்கங்கள், இடதுசாரி பெண்கள் இயக்கங்கள் 33% இடஒதுக்கீடுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லா இடதுசாரி பெண்கள் அமைப்புகளும் வந்து போராடி இருக்காங்க. ஆனா நாளைக்கு வந்து அது வந்து நிறைவேற்றப்படுமானால் அங்க போய் யார் அமர்வார்கள்ன்றவங்க வந்து இவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. அப்படி ஒண்ணு நினைக்கப்பட்டால் இந்த முதலாளித்துவம் ஏற்கனவே இருக்கிற நாடாளுமன்றங்கள், சட்டமன்றங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் தான் இருக்கிறாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க. நாடாளுமன்றம் லிஸ்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கோடிக்கணக்காக கோடி மீன்ஸ் 10, 20லாம் இல்ல 400, 500, 1000 கோடி அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறவங்க தான் இன்னைக்கு நாடாளுமன்றங்களுக்குள்ள ஒரு மிக குறைந்த எண்ணிக்கை 10% இடதுசாரில இருக்கவங்க யாராவது வந்து போகிற நிலைமைகள் தான் இருக்கு. அப்போ முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் தங்களுக்கான வாய்ப்புகளை தங்களை உயர்த்தி கொள்வதற்கும் பதவிகளில் போவதற்குமான ஒரு தெளிவான பாதையில வந்து போகும்போது அவர்களோடு நாம் வந்து இன்னொரு விஷயம் கிளாரா ஜெட்கினே வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான். அவங்க வந்து ரைஸ்டாக் இதுல வந்து ஹிட்லர் கிட்டத்தட்ட எமர்ஜ் ஆகிற டைம்ல கிளாரா ஜெட்கின் வந்து முதிய பருவத்துல அவங்க வந்து பாசிசத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்துல எல்லாம் பேசியிருக்காங்க. நாடாளுமன்றத்துல பேசினாலும் அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று கிளாரா வந்து சொன்னாங்களே தவிர ஆனா நாடாளுமன்றமே இதுக்கு தீர்வு அப்படின்றத தாண்டிதான் அவர்கள் வந்து உழைக்கும் மக்களுடைய பெண்களுடைய பிரச்சனையை வந்து கிளாரா அவர்களுடைய வாழ்நாள் மூலமா கிளாரா மட்டும் இல்ல சோசியலிஸ்ட் பெண்கள் அனைவருமே வந்து அதை செய்ததை வந்து பார்க்குறோம். அந்த இடத்துல இருந்து தான் பெண் தொழிலாளர்களுக்கு இந்த அனைத்து உரிமைகளும் வழங்கப்படணும். இதற்கான போராட்டங்கள்ல அப்போ ஆண் தோழர்களோட இணைந்து ஆண் தொழிலாளர்களோட உழைக்கும் மகளிர் தோளோடு தோள் சேர்ந்து நிற்கணும் அப்படின்றத கிளாரா வந்து மகளிர் இயக்கங்கள்லயும் பேசுறாங்க, கட்சியினுடைய இயக்கங்கள்லயும் வந்து அந்த கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கிறாங்க. இப்படியான ஒரு சோசியலிஸ்ட் மகளிர் இயக்கத்தை வந்து அன்னைக்கு ஜெர்மானியில இருந்த சோசியலிஸ்ட் பெண்களுக்கு முன்னணியில இருக்காங்க. எல்லா பெண்களும் வந்து அதுல எல்லா நாடுகளுடைய பெண்கள் இருந்தாலும் அன்னைக்கான ஜெர்மனியில வந்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து எடுக்கிறாங்க. அப்போ மிக தெளிவா பாட்டாளி வர்க்க பெண் இயக்கத்தினுடைய குறிக்கோள் வந்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம எழுப்புறோம்னா தொழிலாளர்களுடைய உழைப்ப சுரன்ற முதலாளித்துவ வர்க்கத்தை வீழ்த்தி சுரண்டலற்ற ஒரு புதிய சமத்துவ சமூகம் அமைத்தல் தான் வந்து குறிக்கோள். பாட்டாளி வர்க்க பெண்கள் இயக்கத்தினுடைய குறிக்கோள் வந்து அதுதான். அதற்காக சக ஆண்களோட வந்து இணைஞ்சு போராடணும். அதாவது வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா வெறும் வந்து கூலி உயர்வுக்கான போராட்டம் வந்து அது கிடையாது. அப்போ ஏன் வந்து அது வந்து வெறும் கூலி உயர்வுக்கான போராட்டம் அப்படி இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா நம்ம அதுக்கு திரும்பி வந்து மார்க்ஸ் கிட்ட தான் போகணும். மார்க்ஸ் தான் அதுக்கான தெளிவான வரையறை வந்து நமக்கு வழங்கியிருக்காரு. அவர் தான் 40 ஆண்டு காலமாக ஒரு கடும் உழைப்பை செலுத்தி மூலதனம் என்ற நூலை படைத்து அதுல அவர் வைத்த உபரிமதிப்பு கோட்பாடு அந்த கோட்பாடின் அடிப்படையில் தான் வந்து இந்த சோசியலிஸ்ட் பெண்கள் அன்னைக்கு வந்து செயல்பட்டாங்க. மிக சரியாக எடுத்து செயல்பட்டவர்கள் அப்படிதான் வந்து செயல்பட்டாங்க. அப்போ இந்த உழைப்பு சுரண்டல்னா என்ன? இன்னைக்கு கூட வந்து அந்த உழைப்பு சுரண்டல்ன்றது பல்வேறு வடிவ மாற்றங்கள் இருக்கிறது, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இல்லை. ஆனா அடிப்படை வந்து மாறவே மாறல. அது என்னன்னா ரொம்ப எளிமையா நம்ம சொல்லலாம். ஒரு பெண் தொழிலாளி ஒரு ஃபேக்டரியில 8 மணி நேரமே வச்சுப்போம். 8 மணி நேரம் வந்து வேலை செய்யும் போது ஒரு 1000 ரூபாய் மதிப்பிலான உழைப்பை வந்து அவங்க தராங்கன்னா ஒரு முதலாளி அந்த பெண்ணுக்கு வந்து 500 ரூபாய் தான் வந்து கொடுத்துட்டு மீதி 500 ரூபாவை வந்து ஒரு தராம வந்து அபகரிச்சுக்கிறார்.
திருடிக்கிறாரு. இத வந்து நம்ம வந்து தெளிவாவே சொல்லலாம். அப்போ ஒரு 100 பேரு வேலை செய்ற ஒரு கம்பெனில ஒரு நாளைக்கு இந்த மாதிரி முதலாளி அபகரிக்கிற பணம் வந்து அம் ஒரு நாளைக்கே 100 பேர் இருந்தாங்கனாலே வந்து ரூ. 50,000 ஆகும். ஒரு மாசத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, 25 நாளுன்னு வச்சீங்கன்னா கூட 12,50,000 வந்து அவர் திருடிடுறாரு. நீங்க 25,00,000 வந்து உழைப்பு உருவாகுதுன்னா, கிட்டத்தட்ட பாதி. இது வந்து இதுல வந்து பார்கெனிங் இருக்கு. இதுல தான் நம்ம வந்து போராட்டம் பண்றோம். எனக்கு ரூ. 500 நீ குடுக்குறன்னா, ரூ. 600 நீ வசதி குடுனாலும், அத கூட வந்து குடுக்க மாட்டேன்றாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி மார்க்ஸ் சொல்றது என்னன்னா, முதலாளி உனக்கு என்னத்துக்கு கூலி குடுக்குறான்னா, நீ உயிரோட இருக்கணும். நீ வந்து உயிரோட இருந்து, சாப்ட்டு, அதுக்கான உடைகள் எல்லாம் போட்டு, ஏதாவது பண்ணிட்டு, வர்றதுக்கான போக்குவரத்துக்கலாம் இருந்தா தான், நீ வந்து எங்க கம்பெனில வேலை செய்ய முடியும். இதுக்கான ஒரு குறைந்தபட்ச கூலி தான் வந்து குடுக்கப்படுது. குறைந்தபட்ச கூலி கூட நான் குடுக்க மாட்டேன். எனக்கு வந்து வேலை இல்லாத பட்டாளம் வந்து அதிகரிக்கும்போது, நான் அத கூட குடுக்க மாட்டேன். உங்கள வந்து தூக்கி வீசுவேன், லே ஆஃப் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஸோ இந்த முதலாளித்துவத்தினுடைய தன்மை வந்து அப்படியே தான் இருக்கு. ஏன்னா, மார்க்ஸ் தான் வந்து உபரிமதி மதிப்பு கோட்பாடுல ஒரு விஷயத்த வந்து தெளிவா வந்து வைக்கிறாரு. தொழிலாளனுடைய உழைப்பிலிருந்து சுரண்டப்படுறது மட்டும் தான் வந்து உபரி மதிப்பு. ஒரு பொருளுடைய விலையை அதிகமா உயர்த்தியோ, குறைச்சியோ பண்ற போதெல்லாம் லாபம்ன்றது தனிப்பட்ட முதலாளிக்கு தான் கிடைக்குமே தவிர, ஒட்டுமொத்த பார்க்கும்போது அது வந்து லாபமா வந்து மாறாது. அப்படின்றத அது மட்டும் இல்ல, தொழிலாளர் உழைப்பிலிருந்து மட்டும் தான் வந்து உபரி மதிப்பு கிடைக்கும். ஏன்னா, அவர் எல்லாத்துக்கும் வந்து செலவு பண்ணணும். இயந்திரங்களுக்கு செலவு பண்ணணும், மின்சாரத்துக்கு செலவு பண்ணணும். அவர் வாங்குற அத்தனை கச்சா பொருட்களுக்கும் செலவு பண்ணணும். இதுலேருந்துலாம் 1% கூட லாபத்த வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்றத தான் வந்து மார்க்ஸ் வந்து பல்வேறு கோட்பாடுகள் மூலமா விஞ்ஞானபூர்வமா வந்து நிரூபிச்சார். இது வந்து இந்த அடிப்படைன்றது வந்து நிச்சயமா வந்து இன்னைக்கும் மாறல. ஆனா பல பல விஷயங்கள் மாறி இருக்கு. ஏகபோகமா மாறி இருக்கு. வங்கி மூலதனம், தொழில் மூலதனம் அதெல்லாம் வந்து நம்ம இப்ப பேசல. ஆனா, இன்னைக்குமே அந்த அடிப்படை மாறாததால தான், இன்னைக்குமே எல்லா முதலாளிகளும் உழைப்பு நேரத்தை கூட்டுவதில எப்பயுமே வந்து அவர்கள் ஆர்வமா இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். 8 மணி நேரத்துக்கு பதிலா 12 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா, அவங்க உழைப்புல இருந்து லாபத்த வந்து பெற்று ஒரு முதலாளி ஆ பெற முடியும். அந்த இன்னைக்கான முதலாளிகள் பெறுகிற லாபத்த, அன்னைக்கு இருந்த தொழில்துறை முதலாளிகள் பெறுகிற லாபத்த இன்னைக்கு முழுமையா தொழில்துறை முதலாளி வந்து பெற்றுக்க முடியாது. அவர்கிட்ட இருந்து பல்வேறு விதங்கள்ல பன்னாட்டு முதலாளிகள் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இந்த முறைகள் மூலமா உறிஞ்சப்படுது. அது வந்து ஒரு தனி சாப்டர். ஆனா அந்த அடிப்படை என்பது மாறல அப்படின்னும்போது, சுரண்டல் என்பது இன்னைக்கும் இருக்கும்போது, இன்னைக்குமே மார்க்ஸ் வந்து சொன்னது வந்து ஒரு முக்கியமான அடிப்படை தத்துவம். இது வந்து தொழிலாளர் வர்க்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுல அன்னைக்கு சோஷலிஸ்ட் பெண்கள் மிக தெளிவாக இருந்தாங்க. அதுக்கான வேலைகள வந்து செஞ்சாங்க. இத தான் வந்து அன்னைக்கு தீர்மானமா மகளிர் தினம் என்பதே சோஷலிச கருத்துக்களை கொண்டு செல்வதற்கான ஒரு தீர்மானம். அது வந்து பிரச்சாரங்கள் மூலமாக, போராட்டங்களின் மூலமாக, கூலி உயர்வு மூலமாக, ஆனால் கூலி உயர்வு மட்டும் இல்ல, இதை தகத்தெறிந்த முதலாளித்துவ சமூகத்தை தகத்தெறிந்த புரட்சியாக மாற்றப்பட வேண்டும் என்பதை தான் அவங்க அன்னைக்கு தங்களுடைய கோட்பாடுகளோடு, தங்களுடைய பிரச்சாரங்களோடு வந்து சேர்ந்து செய்தாங்க. உலக வரலாற்றிலே நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்சிய அடிப்படைகள தவறு செய்யாம சரியா புரிந்து கொண்டவர்கள் ரஷ்ய போல்ஷிக் கட்சியினர் தான் நம்ம சொல்லணும். அதனால தான் அவங்களால ஒரு சோஷலிச புரட்சிய வந்து நடத்தி முடிக்க முடிஞ்சது. அன்னைக்கு ரஷ்யாவோட ஜெர்மனில முதலாளித்துவம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சொல்லப்போனா ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி அன்றைய ஜெர்மன் பாராளுமன்றத்துல மிகப்பெரிய கட்சியா வந்து இருக்கு. ஆனா, அவர்கள் வந்து மார்க்சியத்திலிருந்து விலகி சீர்திருத்தவாதத்துல விழுந்ததால தான் அங்க வந்து ஒரு புரட்சியே வந்து நடத்த முடியாத நிலைமைகளை வந்து அவங்க தோற்றுவிக்கிறாங்க. இத வந்து நாம இன்னைக்கு இங்க இருந்து சொல்லல. கிளாரா ஜெட்கின் இந்த விஷயங்களை தான் அவருடைய வார்த்தைகள்ல வந்து வெளியில வந்து படுத்துறாரு. 1896ல சோசியலிச கருத்துக்களை வர்க்க அரசியல பெண்களிடம் கொண்டு செல்ல வேண்டும்னு அதிகாரப்பூர்வ மாநாடு முடிவு செஞ்சதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். சோசியலிஸ்ட் பெண்கள் மாநாடு. ஆனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வரலாற்றுல என்ன நடந்திருக்குன்னா, அதே ஆண்டுதான் ஜார் அரசரால கைது செய்யப்பட்டு லெனினும் குரூப்ஸ்கயாவும் வந்து நாடு கடத்தப்பட்டு சைபீரியால வந்து இருக்கிறாங்க. அப்போ குரூப்ஸ்கயா எழுதின ஒரு நூல் தான் உழைக்கும் மகளிர். அந்த நாவல் வந்து அந்த 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 புத்தகம் வந்து உழைக்கும் மகளிர் புத்தகம் வந்து 1896ல அவங்க சிறைவாசம் போடுறாங்க. 3 வருடங்களுக்குள்ள அந்த நூலை வந்து எழுதி முடிக்கிறாங்க. 99ல அவங்க எழுதி முடிச்சிடுறாங்க. ரஷ்ய பெண்களுடைய நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜெர்மனி வளர்ந்த இதெல்லாம் இருக்கு. ஆனா பின்தங்கிய நாடா இருக்கு. ஆனா
ஒரு சோசியலிச கருத்துக்கள்ல மிக தெளிவான நிலைப்பாடுல இருந்தத விளக்குற ஒரு மார்க்சிய பெண்ணிய வாதத்தை முன்வைத்த மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இத வந்து நீங்க உழைக்கும் மகளிர் புத்தகத்துல குரூப்ஸ்காயா வந்து செஞ்சதை பார்த்தோம். இத்தனைக்கும் அன்னைக்கு வந்து அங்க ஆலை தொழிலாளர்கள்ன்றவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னாலுமே மன்னராட்சி இருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு நில உடைமை உறவுகள் இருக்கு. ஆனா அதையும் இணைச்சு நீங்க வந்து குரூப்ஸ்காயா பேசியிருக்கதை நீங்க பார்க்க முடியும். ஜார்மனுடைய ஆட்சியில விவசாயம் பெண்களும், குடிசை தொழில் செய்த பெண்களும், நகரங்கள்ல தொழிற்சாலைகள்ல வேலை செய்த பெண்களும் எல்லாருமே வந்து எந்த விதமான முறையில சுரண்டலுக்கு ஆளானாங்க அப்படின்றத உழைக்கும் பெண்களை இவர்கள் எல்லாரையும் உள்ளடக்கிதான் வந்து குரூப்ஸ்காயா வந்து அதுல விளக்கி இருப்பாங்க. அப்போ இந்த நிலையை வந்து மாத்தணும்னா நம்ம ஆண்களோட இணைந்து போராடணும், முதலாளித்துவத்தை வீழ்த்தணும் அப்படின்ற தெளிவான பாதையை வந்து நீங்க அந்த புத்தகத்துல குரூப்ஸ்காயா எழுதியிருப்பதை அன்னைக்கே நீங்க வந்து பார்க்க முடியும். 1907ஆம் ஆண்டுல இருந்தே பெண்களை அணிதிரட்டி போராடுவதற்கான ஒரு நிகழ்வா மகளிர் தினம் வந்து அனுசரிக்கப்பட்டு வருது. ஐரோப்பாவில் பல நாடுகள் அனுசரிக்கப்பட்டு வருது. ஆனா அந்த மகளிர் தின நிகழ்வு ஒரு பெரும் புரட்சியா வந்து மாறினது வந்து ரஷ்யாவில தான். ரஷ்யாவில் 1917 ஜார்மனனுக்கு எதிராக ரஷ்ய பெண்கள் ரொட்டி வேண்டும், போர் வேண்டும்னு இறங்கி வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போர் நிறுத்தம் வேணுன்றதையும் வந்து தொடங்கிய ஒரு போராட்டம் தான் அது வந்து ஒரு பிப்ரவரி புரட்சி. ஜார் மன்னனையே வந்து தூக்கி எறிவதற்கான ஒரு புரட்சி வந்து நடக்குது. ஆனா ஜார் மன்னனுக்கு பிறகு வந்த முதலாளித்துவம் கரன்ஸ்கி தலைமையில அமைந்த அரசாங்கம் போர் நிறுத்தத்தை வந்து கைவிட மறுக்குது, தொழிலாளர்களை ஒடுக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான அங்க சோவியத்துகள் கிட்டையும் வந்து அதிகாரங்கள் இருக்கும்போது அதுதான் வந்து அதுக்கு பிறகு வந்து லெனினுடைய ஏப்ரல் தீசிஸ்க்கு பிறகு வந்து அங்க ஒரு நவம்பர்லயே வந்து ஒரு சோசியலிச புரட்சி நடத்தப்படுறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இது வந்து நடத்தி முடிக்கப்பட்டது ஒரு மிக தெளிவான மார்க்சிய கொள்கையை பின்பற்றிய புரட்சி தான் வந்து பெண்களுடைய விடுதலுக்கான முதல் படியாக வந்து இருக்கும் அப்படின்றது ரஷ்யாவுடைய நடந்த சோசியலிச புரட்சி வந்து நடத்தி காட்டிடுச்சு. அது வந்து ஒரு நடைமுறையில் வந்த ஒரு விஷயம். அதுக்கு பிறகுதான் ரஷ்ய சோசியலிஸ்ட் பெண்கள் சாதிச்சதை வந்து ஜெர்மானியுடைய சோசியலிஸ்ட் பெண்கள் வந்து சாதிக்க முடியல. அதுக்கான காரணத்தை தான் வந்து கிளாரா வந்து சொல்றாங்க. 1914 ஏகாதிபத்திய போரை வந்து எதிர்ப்பதற்கு பதிலா ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி வந்து நாங்க வந்து தந்தை நாட்டை வந்து பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு தேசிய வெறியில மூழ்கி பாட்டாளி வர்க்கத்துக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு முதலாளித்துவ வர்க்கத்தை வீழ்த்த வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை கூட கைவிட்டுட்டு சமாதான வழியில சோசியலிசம்ன்ற பாதையில வந்து சென்றது வந்து ஒரு ஒரு முன்னேறிய நாடாக இருந்த போதிலும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய அளவுக்கு எண்ணிக்கையில் இருந்த SPD அன்னைக்கு ஒரு பெரிய கட்சி ஜெர்மானில. அப்படி இருந்த நிலைமைகளில் கூட அவர்கள் எடுத்த தவறான அந்த பாதை அவர்களை வந்து ஒரு சோசியலிச புரட்சிக்கு கொண்டு போகாமல் இன்றைக்கு நிலைமைக்கு வரைக்கும் அவங்க வந்து சோசியலிசம் என்பதை வந்து வாயை திறந்து கூட பேச முடியாத அளவுக்கு வந்து ஒரு சீரழிவை வந்து கொண்டு சென்றதுக்கும் ரஷ்ய புரட்சிக்குமான வித்தியாசம் வந்து இதுதான். அவர்கள் மார்க்சிய நிலைப்பாடுகள்ல மிக சரியாக வந்து நின்றதை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த நிலைமைகள்ல தான் ஜெர்மானியுடைய விஷயங்களை வந்து கிளாரா பேசுறாங்க. எந்த சமூக ஜனநாயக மகளிர் இயக்கம், முதலாளித்துவ பெண் இயக்கத்தை விடுங்க, அது வந்து வர்க்கத்தை பத்தியே பேசாது. ஆனா மார்க்சியத்துக்கு போய் சமூக ஜனநாயக மகளிர் இயக்கம் இந்த மாதிரியான கூலி உயர்வு, தொழிலாளர் போராட்டங்கள், வர்க்க போராட்டத்தை எடுத்துக்கொண்ட ஒரு மகளிர் இயக்கம் பின்னால வந்து சீரழிஞ்சு போச்சுன்றத கிளாரா தான் சொல்றாங்க. கிளாரா வந்து எந்த இயக்கத்துல பணியாற்றினாங்களோ அந்த இயக்கமே வந்து சீரழிந்து போனதை வந்து கிளாரா தான் வந்து பதிவு செய்திருக்காங்க. அப்போ சோசியலிஸ்ட் அந்த பெண்களும் வந்து யுத்தத்தை வந்து ஆதரிக்கிறாங்க. ஒரு ஏகாதிபத்திய யுத்தத்தை, மிக நாசகரமான ஒரு யுத்தத்தை ஆதரிக்கிற நிலைக்கு வந்து போகிறத வந்து மாறுபட்டு இதுக்கு பின்னாடி 2ஆம் மகிழனுடைய தீர்மானங்கள்லாம் இருக்கு. அதை லெனின் மிக சரியான அளவு கொண்டு போறாரு. அதுக்குள்ள நம்ம போகல. அப்போ ஆனா இந்த இடத்துலதான் வந்து திரும்பியும் வந்து ஒரு அதை நீங்க மார்க்சியத்தை கைவிட்டு மார்க்சியத்தை வந்து பேசினா கூட உண்மையாக திருத்தல்வாதத்துக்கு நீங்க வந்து போனீங்கன்னா மார்க்சியத்தை வந்து கைவிட்டுறீங்கன்னா நீங்க பேரளவிலான ஒரு இயக்கமாக தான் இருக்க முடியும் அப்படின்றத வரலாறு வந்து நமக்கு காட்டுது அப்படின்றதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ வர்க்க போராட்டத்தை புரட்சிய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை ஏற்க மறுத்தா அது வந்து சோசியலிசம்ன்ற பெயரை வந்து தாங்கி இருந்தாலும் ஒரு புரட்சிகர இயக்கமா இருக்க முடியாது
அது வந்து ஒரு சீர்திருத்தவாத இயக்கமாவே வந்து இருக்க முடியும் அப்படின்றது தான் வந்து வரலாறு கற்பிக்கும் பாடமா வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான அதுலேருந்து நமக்கான பாடம் என்னன்னா, இன்னைக்கும் அ ரொம்ப மிகப்பெரிய தொழில் நகரங்களான திருப்பூர் கார்மெண்ட்ஸ், இது போல பல்வேறு தொழிற்சாலைகள்லும் இதை போன்ற ஒரு சுரண்டல் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடிப்படையான அந்த உபரி மதிப்புன்றது வந்து அந்த சுரண்டல் அது வந்து மாறல. அந்த சுரண்டலுடைய மூலம் கிடைக்கிற லாபத்தினுடைய பெரும்பகுதியே இன்னைக்கு வந்து ஏகபோக பன்னாட்டு முதலாளிகள் கான்ட்ராக்ட் உற்பத்தியின் மூலமா எப்படி வந்து கைப்பற்றிக் கொள்கிறார்கள் என்ற முறை வந்து மாறி இருக்கு. ஆனா அடிப்படையான அந்த சுரண்டல் வந்து இருக்கு. அதுக்கு பிறகு வங்கியும் தொழில்துறையும் இணைந்த அந்த நிதி மூலதனம் பங்குகளை வாங்குறதன் மூலமா உற்பத்தியை வந்து அவங்க கட்டுப்படுத்துறாங்க. மார்க்ஸ் காலத்தை விட முதலாளித்துவம் வந்து ஏகபோகமாயிருக்கு. இதெல்லாம் வந்து மாறி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனாலுமே தொழிலாளியுடைய உழைப்பிலிருந்து முழு ஊதியம் கொடுக்கப்படாமல் அபகரிக்கப்படும் இது லாபமா சேருகிறது அப்படின்றத வேலை நேரத்தை அதிகரிக்கணும் இன்னைக்கான கோரிக்கைகள் முதலாளி வைக்கிறதுக்கையும் நம்ம கனெக்ட் பண்ணி வந்து பார்க்க முடியும். ஒரு புறம் வந்து இந்த மாதிரி சுரண்டலை வந்து வச்சுக்கிட்டு இன்னொரு புறம் வந்து நாங்க பெண்களை முன்னேற்றுகிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து முழுமையான ஒரு சீர்திருத்தவாதம். நான் சுரண்டல் பாட்டு நடக்கட்டும், நான் வந்து உன்னை முன்னேற்றுறேன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல வந்து அது எப்படி வந்து செய்ய முடியும்? ஆனா அதுக்கான பிராக்டிஸ்லாம் வந்து பண்ணி பார்க்கப்படுது. இங்கேயே நம்மளுடைய இந்தியா முழுமைக்கும் கூட பல்வேறு சீர்திருத்தங்களை மூலமா வந்து அப்படிலாம் வந்து செஞ்சிட முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ உதாரணமா நான் சொல்றேனே, மிக முன்னேறிய மாநிலங்களா இன்னைக்கு வந்து இந்தியாவில் தமிழ்நாடும் கேரளாவும் வந்து முன்னிறுத்தப்படுது. நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு விதத்துல இது தொழில் வளர்ச்சி, கேரளா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இது ஒரு முன்னேறிய விஷயங்கள். கேரளால வந்து கூலி உயர்வு, நம்ம கூலிக்கான போற இடத்துல குறைந்தபட்ச கூலிலாம் வந்து மிக அதிகமான அளவுல தக்க வைப்பதற்கெல்லாம் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதே கூட ஒரு தொழில் வளர்ச்சி அடைந்த சுரண்டல் இருக்கு. தொழில் வளர்ச்சி அடைந்த மாநிலமா வந்து தமிழ்நாடு இருக்கு. மற்ற இடங்களோட கம்பேர் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப என்னன்னா இந்த இந்த கேரளாவில் கூட ஒரு சட்டம் வந்து ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி போட்டாங்க. என்ன சட்டம்னா, கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில பெண்கள் உட்கார்ந்து வேலை செய்வதற்காக ஒரு தனி சட்டமே வந்து கேரளாவில் வந்து இயற்றப்பட்டிருக்கு. இது வந்து என்னன்னா, பெண்கள் உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு கூட ஒரு சட்டம் வந்து தேவைப்படுது. அந்த நிலைமையில தான் நம்ம வந்து நம்மளுடைய சமூகம் வந்து இருக்கு. முதலாளித்துவம் வந்து அந்த அளவுக்கு கொடூரமா வந்து இருக்குது. அப்போ அதுக்கான சட்டம் இயற்றப்பட்டு அவங்க வந்து உட்கார்ந்து வேலை செய்வதற்கான உரிமையை வந்து பெற்றிருக்காங்க. ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த முதலாளித்துவ சுரண்டல் அதனால எங்கிருந்து ஒழிக்கப்பட போகுது? அது எங்கிருந்து எப்படி ஒழிக்கப்படும்? அப்போ நம்ம சீர்திருத்தங்களை தற்கால ஒரு விஷயமா தான் இருக்குது தவிர முதலாளித்துவ சுரண்டலை முற்றிலும் ஒழிப்பதற்கான ஒரு கருத்தியலை கூட வந்து அந்த பெண்கள் மத்தியில நம்ம வந்து பேசப்படலை, சொல்லப்படலை. உங்களுடைய உழைப்பு வந்து சுரண்டப்படுறது அப்படின்றதெல்லாம் வந்து கருத்துக்களை வந்து கொண்டு செல்லப்படுறதுன்றதெல்லாம் வந்து ஒரு மிகவும் பின்தங்கிய கருத்தியல் நிலையில தான் வந்து நம்ம இருக்கிறத வந்து பார்க்குறோம். அதே போல அங்க வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படுற ஒரு விஷயம் வந்து குடும்பஸ்ரீ அப்படின்ற ஒரு இது. அதை பற்றி நிறைய ஆய்வுகள் ஏற்கனவே இருக்கு. அதை பற்றி நம்ம தனியா நிறைய பேச வேண்டியது இருக்கு. அது என்னன்னா அவங்களுடைய அந்த பெண்கள் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு கேரளா கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய சாதனைகளாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சொல்லட்டும். இப்ப என்னன்னா அது என்ன எப்படி நடக்குதுன்னா, அங்க தயாரிக்கிற பொருள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அரசே வந்து கொள்முதல் செஞ்சுக்குது. அப்ப அத இப்ப நம்ம எங்களுக்கு இங்க வந்து சுய குழுக்கள்லாம் ட்ரை பண்றாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாடல் தான். கொஞ்சம் அரசும் வந்து கொள்முதல் செய்து அதுல வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றது. ஆனா அது பற்றிய ஆய்வுகள் தனியாக நம்ம பேசலாம். ஆனா என்ன வந்து சொல்லப்படுதுன்னா, இந்த சந்தைக்கான பொருட்களை இவங்க வந்து தயாரிக்கிற பொருட்களுக்கான சந்தைகள் அரசு வந்து கொள்முதல் செய்தாலுமே கூட ஒரு பெரிய அளவுக்கான சந்தை போட்டியில இவங்க வந்து நீண்ட நாட்கள் நீடித்து நிற்க முடியாததால் எழுகிற பிரச்சனைகளை வந்து அங்க இருக்கிற நிறைய ஆய்வுகள் வந்து பேசுது. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு சுரண்டலை முற்றிலும் ஒழிப்பதற்கான முறைகள் அல்ல அப்படின்றத ஒவ்வொரு விஷயமும் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்.
போட்டியில அதுவும் இன்னைக்கான ஏகாதிபத்திய சந்தை போட்டியில இது போன்ற சிறிய விஷயங்கள்லாம் வந்து எடுபடாம எப்படி வந்து போக போகுது அப்படின்றத வந்து அந்த ஆய்வுகள்லாம் வந்து சுட்டிக்காட்டுது. அத நம்ம வந்து பின்னாடி விரிவா கூட வந்து பேசலாம். ஆனா, உண்மையிலேயே இன்னொரு ஒரு விஷயம் வந்து வெளியில வந்துடுச்சு. அதாவது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு தெரியும். கேரள திரைத்துறையில பெண்கள் பாலியல் ரீதியா வந்து எப்படி பிரச்சனைகள்லாம் வந்து சந்திச்சாங்கன்றதுக்கான ஒரு கமிட்டியா போடப்பட்டு வந்த அறிக்கை தான் அது. ஆனா, அந்த அறிக்கையில வந்து பெரிய அளவுக்கு வெளியில வந்தது என்னன்னா, அந்த பெண்கள் ஒரு துணை நடிகர்களாக, தொழிலாளிகளாக அங்க போறவங்க வந்து ஒரு பணியாளர், பணி அமர்த்துபவர், எம்ப்ளாயியாவே ஒரு தொழிலாளியாவே கூட அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமைகள்ல அவங்க எவ்வளோ வந்து மோசமாக சுற்றிலும் இருக்கிற கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து அவங்க எப்ப வேணா 100 பேர் வரணும்னா 1000 பேர் வந்து அந்த இதுல உட்கார்ந்து அவங்களுக்கான சாப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது, அவங்களுக்கான போக்குவரத்து கிடையாது. அன்னைக்கு யாரோ ஒரு 100 பேரை பொறுக்கி துணை நடிகர்களா வச்சாங்கன்னா மித்த பேர் எல்லாம் வந்து போவாங்க. அதே போல நடிகைகளை தவிர மற்ற யாருக்கும் வந்து எந்த ஒரு பணியிட பாதுகாப்போ, ஒரு டாய்லெட் வசதி இதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணும் கற்பனையா சொல்லலாம். அந்த அறிக்கையில சொன்னத தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இவ்வளவு மோசமான நிலைமைகள்ல தான் இன்னைக்கு முதலாளித்துவம் பெண்களை வந்து வச்சிருக்கு. சுரண்டல் நடக்குது. இது ஆனா கோடிக்கணக்கான பணம் வந்து திரைத்துறையில வந்து புழங்குது. கள்ளப்பணம் முதற்கொண்டு புழங்குறது வந்து எல்லாருக்கும் தெரிந்த உண்மைகள் தான். அதிலும் சில தாதாக்கள், மாஃபியாக்கள்னு அவங்களே வந்து அறிக்கைகள்ல சொல்றாங்க. மிகப்பெரிய இவங்க எப்படியெல்லாம் வந்து அந்த ஊடகத்தை வந்து திரைத்துறையையும் இதையும் வந்து கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க, மூலதனம் எப்படி வந்து செயல்படுது அப்படின்றதெல்லாம் அந்த அறிக்கைகள்லாம் வந்து நமக்கு காட்டுது. அப்போ இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் மூலமாலாம் வந்து இந்த சுரண்டலை வந்து ஒழிக்க முடியாதுன்றது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து வெளிப்படையாக காட்டிக்கிட்டே இருக்குது. இங்க இருக்கிற என்ன சொல்றது தமிழகத்தினுடைய ஒரே ஒரு உதாரணம் போதும். இங்க இருக்கிற திராவிட மாடல அப்படின்றத வந்து நம்ம சொல்ல ஒரு பக்கம் வந்து நமக்கு 5000 ரூபாய் வந்து குடுக்குறாங்க. 5000 ரூபாய் குடுக்கறத வந்து வாங்கிக்கணும்னு வந்து சொல்லப்படுது. பட் இதுல வந்து தத்துவார்த்த ரீதியா நம்ம பேசுவோம். உண்மையிலே பெண்களுக்கான அந்த 5000 ரூபான்றது எந்த ஒரு அமைச்சரோ, எந்த ஒரு அதிகாரிகளோ வேற யாரோ இந்த இந்த சட்டமன்றம், நாடாளுமன்றம், இந்த செட்டப் இதுக்கான இதுல இருக்கவங்க எல்லாம் யாரும் நேரடியாக போய் ஒரு வயல்ல விழுதோ, ஒரு உற்பத்தி செய்தோ அல்லது தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்தோ அதன் மூலமாக வந்து பணத்தை வந்து அவங்க உருவாக்கி அதுல இருந்து அவங்க வந்து கொடுக்கல. இந்த பணம் எல்லாமே வரி வரி வசூலின் மூலமா வந்து கிடைக்கிறது. வரியில் பல வகை வரிகள் வந்து இருக்குது. நேரடியான வரி நீங்க 1 லட்சத்துக்கு மேல வந்து சம்பாதிச்சீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அரசாங்கம் வந்து வரி வாங்குது. அதே போல மறைமுக வரி நான் வாங்குகிற தீப்பெட்டியில இருந்து உப்பு, சர்க்கரை எல்லாவற்றிலும் நம்ம வந்து வரி செலுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து வாங்குற உணவு கொண்டு வந்து கொடுக்கறதுல கூட நம்ம வந்து வரி செலுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான வரிகள். அதுக்கப்புறம் வந்து அரசு நடத்துற நிறுவனங்கள் நம்ம டாஸ்மாக் இதை வந்து நம்ம ஒண்ணும் சொல்லல. ஓப்பனா வந்து அரசாங்கம் தான் சொல்லுது. எனக்கு வந்து இதுல இருந்து வரி வருமானம் வருது. நான் அதுக்காக தான் இதை வந்து நடத்துறேன். நான் வந்து அதை சமாளிக்கிறேன் அப்படின்லாம் வந்து அவங்க வந்து இன்னொரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ இதன் மூலமான வர வரி அப்புறம் கடன் வாங்குறாங்க. அப்போ இதுல நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் எல்லாத்துலயும் வந்து உழைப்பாளர்களுடைய உழைப்பு தான் வந்து இருக்குது. நீங்க வரி கட்டனா அதுலயும் வந்து எங்க கையில இருந்து தான் பணம் வாங்குறீங்க. நீங்க வந்து அங்க அரசே நிறுவனம் நடத்தினாலும் அதுல உழைக்கிறவர்கள் வந்து உழைப்பாளிகள் தான். நீ எப்படினாலும் சமூகத்தினுடைய மதிப்பை உருவாக்குறவர்கள் வந்து இந்த உழைப்பாளிகள் தான். ஸோ எங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்க வந்து எங்களுக்கு வந்து திரும்பி வந்து கொடுக்குறீங்க. அந்த அந்த பணத்தை வந்து நீங்க வந்து திருப்பி கொடுக்குறீங்க. அது 5000மோ 10,000மோ அப்படின்றது. ஆனா அதே சமயத்துல ஒரு முதலாளி தூய்மை பணியாளர்கள் 23,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா நீங்க வந்து 7,000 ரூபாய் குறைச்சு மீண்டும் 16,000 ரூபாய்க்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து விற்கணும்னு வந்து சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு எடுக்காட்டு போதும்னு நினைக்கிறேன். ஒரு முதலாளித்துவ அரசுகள் எப்படி வந்து செயல்படுது அப்படின்றதுக்கு. அப்போ இதுல இருந்தே நம்ம வந்து பெறப்படுகிற பாடங்கள் இன்னொன்னு கடைசியா வந்து நான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா இந்த கான்ட்ராக்ட் முறையில வந்து கொண்டு போற விஷயங்கள் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அரசு துறையில எல்லாத்துலயும் வந்து வந்துச்சு. அதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். புதிய வடிவில் முதலாளித்துவம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள வந்து போராடும் போது அதுக்கு ஆதரவாக அரசுகள் வந்து எப்படி இருக்குதுன்றதும் நமக்கு வந்து தெரியுது. அப்போ இதை வந்து அடித்து வீழ்த்த வேண்டும் அப்படின்றதும் தெரியுது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு
முன்னேறி சிந்திக்கிறோமோ, அதை காட்டிலும் பல மடங்கு நம்மள எப்படி வந்து ஒடுக்கலாம் அப்படின்றதுக்கு முதலாளி வர்க்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுது. அது வேணும்னா உங்கள வந்து சிறை சிறை செய்யும். நீங்க பேசுகிற உரிமைகள் பேசுகிறவர்களே வந்து அர்பன் நக்சல்கள்ன்னு போய் சிறையில வந்து போடுவாங்க. அவங்க வந்து நேரடியா வர்க்க போராட்டம்லாம் வந்து பேச வேணாம். சாதாரண உரிமைகள் பேசினாலே உங்கள வந்து ஒடுக்க முடியும். அதேபோல என்ஜிஓக்கள் இது மாதிரிலாம் ஊடுருவி உங்களுடைய இயக்கங்களை வந்து சீரழிக்க முடியும். இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளித்துவத்துக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியுது. முதலாளித்துவம் போட்டியில் போகும்போது அவங்களுக்குள்ளே போட்டி நடக்கும்போது பன்னாட்டு மூலதனம் நடக்கும்போது முதலாளித்துவம் இந்த இதை வந்து செயல்பட திறனற்றதாக வந்து மாறிடுச்சுன்றத வந்து தான் நம்ம லெனின் வந்து அது வந்து ஒரு அழுகி போகிற முதலாளித்துவம் அப்படின்றத சொல்றோம். அப்போ அதிகாரம் என்பதை மக்கள் கைப்பற்ற வேண்டும்ன்றதான் வந்து மார்க்ஸ் வந்து வைக்கிற பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தொழிலாளர்கள் இவங்களோட தலைமையில. ஆனா இந்த நிலைமைகள் தொழிலாளர்கள் விவசாய போராட்டம் நடந்துச்சு, வேளாண் போராட்டங்கள் நீங்க கொண்டு வரும்போது நிச்சயமாக விவசாயிகள் போராடுவாங்கன்றது தெரியும் அவங்களுக்கு. ஸோ அடக்குமுறை சட்டங்கள் ஏற்கனவே வந்து நிறைய போடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு தொழிலாளர்களுக்கான 4 தொகுப்பு சட்டங்களும் அதுல வந்து உள்ளடங்குது. நம்ம பெண்களுடைய அந்த அந்த பெண் தொழிலாளர் 4 தொழிலாளர் சட்டங்கள்ல இனி சமக்கூலி அப்படின்றது நம்ம பேச்சளவில் பேசுறோம். சட்டப்படியா வந்து என்ஆர்இஜியில மட்டும்தான் சட்டப்படியா பெண்களுக்கு சமக்கூலி. அரசு ஊழியர்களா இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு சமக்கூலி இருக்கு. ஆனா பல்வேறு துறைகள்ல பெண்களுக்கு வந்து சமக்கூலி வந்து ஏற்கனவே கிடையாது. அதே மாதிரி முதலாளித்துவ சட்டங்கள் என்ன வந்து நடந்துச்சுன்னா நீங்க வந்து ஓரளவுக்காவது நலத்திட்டங்களையோ இந்த மாதிரியான சட்டங்களையோ ஏற்றப்படலைன்னா ஏற்கனவே மாடல் இருக்கு, ரஷ்ய மாடல் இருக்கு. அப்போ நீங்க அதன் நலன்கள் எல்லாம் செய்யலைன்னா மக்கள் வந்து புரட்சிக்கு போயிடுவாங்கன்றதுனால பல்வேறு நல திட்டங்களை வந்து முதலாளித்துவ அரசுகள் வந்து செய்ய தொடங்குது. முதலாளித்துவ சட்டங்கள் கூட இன்னைக்கு என்னன்னா 30 பேர் ஒரு ஆலையில 30 பேர் கொண்ட ஒரு ஆலைக்கு வந்து கட்டாயமா வந்து ஒரு கிரஷ் வைக்கணும். இப்ப நம்ம தோழர்கள் பெண் தோழர்கள்லாம் வந்து குழந்தைகளுடைய பராமரிப்பு பற்றி எவ்வளவு பேசினாங்க. ஏற்கனவே நம்மளுடைய முதலாளித்துவ சட்டங்கள்ல இருக்குது. ஆனா இதை பத்தி யாருக்குமே வந்து தெரியாது. எந்த முதலாளியும் வந்து அதை வந்து அமல்படுத்துவதில் எந்தவித அக்கறையும் காட்டப்படுறது இல்லை. நாமளும் வந்து அதை வந்து பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு கொண்டு செல்லப்படலை. அதனால இன்னைக்கு வந்து தொழிற்சாலை சட்டங்கள்ல என்ன வந்திருக்குன்னா இன்னைக்கு வந்து 50 பேர் இருக்கிற இடமா அதை வந்து மாத்துறாங்க. 50 பேர் இருந்தாதான் நான் உனக்கு வந்து கிரஷ் வச்சு கொடுப்பேன். அதுலயும் வந்து ஒரு ஆம்பிகுட்டி இருக்கு. என்னன்னா 50 பேருன்றதுல அதுல முழுக்க பெண்களா, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு 50 பணியாளர்களான இந்த மாதிரி அந்த இன்னைக்கான இந்த தொழிற்சாலை சட்டங்கள் ஒன்னொன்னும் அதே மாதிரி சமக்கூலி 4 கோடுகளையும் ஒன்னா இணைச்சு பெண்களுக்கான ரெமுனரேஷன் அந்த சட்டமோ போனஸ் சட்டமோ எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சிருக்காங்க. முன்னாடி ஒரு சட்டம்னா அதனுடைய ஒரு பிரிவின் கீழே நீங்க வந்து எடுத்து வச்சு வாதாடி போராடி ஏதோ ஒரு நீதிமன்றத்துக்கான இதை கூட வந்து செல்வதற்கான ஒரு சில வாய்ப்புகளை கூட இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் முழுமையாக வந்து பறிச்சிருக்கு. ஒரு நீதிமன்றத்தினுடைய அதிகாரமும் ஒரு நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரமும் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய கையகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு தன் கீழே வந்து அதிகாரத்தை முழுமையாக கையகப்படுத்திய ஒரு சட்டம் தான் வந்து இந்த 4 தொழிலாளர் சட்டங்கள். இதுல பெண்களுக்கான எல்லா உரிமைகளும் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அது வந்து நம்ம தனியா வந்து கூட வந்து பேசலாம். இப்போ இந்த மாதிரியான இன்னைக்கான காலகட்டத்துல நிச்சயமா வந்து இந்த 4 தொழிலாளர் சட்டங்கள்ல ஏற்கனவே இருந்த உரிமைகள் அது பறிக்கப்படுவது பற்றி பேசப்படுவதன் மூலமாகவாவது நம்ம வந்து பெண்கள் மத்தியில வந்து இந்த விழிப்புணர்வை வந்து கொண்டு செல்லப்பட உடனடியான ஒரு விஷயங்களை நம்ம செய்ய வேண்டிய கட்டத்துல இருக்கோம். அதே போல இது போதாது. இது வந்து ஒரு சோசியலிச புரட்சியா நடத்தப்படும் போதுதான் நீங்க ரஷ்யாவில ஒரு புரட்சி நடத்தப்பட்ட பிறகுதான் புரட்சி நடத்துறது வந்து ஒரு கட்டம். ஆனா லெனின் சொல்வாரு புரட்சி நடத்ததை விட அதை காப்பாற்றுவது தான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு சோசியலிச சமூகத்தை கட்டி எழுப்புவதுதான் அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ அன்னைக்கே குழந்தாயோ இவங்களோ குரூப்ஸ்கயாவோ அதுக்கான பணிகளை வந்து செஞ்சாங்க. தோழர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பொது சமையலறைகள், அதே மாதிரி வந்து பல்வேறு குழந்தை பராமரிப்பு நிலையங்கள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு 4 முறை போய் வந்து அவங்க பால் ஊட்டிட்டு வரலாம், பக்கத்திலே இருக்கணும். பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு செய்து முடித்த அந்த சோசியலிச புரட்சி சாதித்த விஷயங்களை எல்லாம் வந்து
எடுத்து பேசுறதும் இன்னைக்கான நம்மளுடைய போராட்டங்களை வந்து முன்னெடுப்பதற்கான இன்றைக்கான எந்த அரசாக இருந்தாலுமே தொழிலாளர் நலனுக்கு, விவசாயிகள் நலனுக்கு, உழைக்கும் மக்கள் நலனுக்கு, பெண்கள் நலனுக்கு, பழங்குடிகளின் நலனுக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நாம் எதிர்ப்போம் என்பது வந்து சபதமேற்கும் நாளாக வந்து இந்த மகளிர் தினம் வந்து அவங்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றி நாம் வந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தோழர்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.